வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மொட்டை கடிதம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்தாள் துளசி. எனக்கு தெரிந்து இது 4வது தடவை. இதுவே கடைசி தடவையாக இருக்கட்டும். இனியும் இதே தொல்லை தொடருமானால் உங்கள் பெயரை யமனின் பட்டியலில் பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இப்படிக்கே நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஓடி வர முடியாத. பெயர் இல்லாமல் 3 புள்ளிகள் அழுத்தமாய் அமர்ந்திருந்தன. யாராக இருக்கும்? குழம்பினாள் துளசி. புது வீடு மாறிய பிறகு வரும் முதல் கடிதம். பெயர் இல்லாத, முகவரி இல்லாத மொட்டை கடிதம். ஊரிலிருந்து அப்பாவின் கடிதத்தை எதிர்பார்த்து ஆசையாய் தபால்காரரிடம் வாங்கி படித்து பார்த்தால் மொட்டை கடிதம். குப்பை கூடையில் இருந்த கவரை மறுபடி எடுத்து பார்த்தாள். கணவர் சுரேஷின் பெயருக்கு கீழே தெளிவான முகவரி, புது வீட்டின் முகவரி. ஸ்டாம்ப் முத்திரையில் திருவொற்றியூர் என்ற மழுப்பலான ஆங்கில எழுத்துக்கள். யாராக இருக்கும்? 3 அழுத்தமான புள்ளிகள். சாந்தி, ரேவதி, மாலதி, ஜானகி, சுமதி, சூர்யா. வரிசையாக 3 எழுத்து பெண் பெயர்கள் அணிவகுக்கின்றனவே தவிர யாராக இருக்கும்? எதற்காக? யூகிக்க இயலவில்லை. கொட்டிவாக்கத்தில் இருக்கும் ஃபேக்டரியில் பெண் பிரிவு சூப்பர்வைசர் பணி துளசிக்கு. மாதம் 2000 சொச்சம் சம்பளம். பாலவாக்கத்தில் வீடு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்றெண்ணி புரோக்கர் அல்லாதோர், தெரிந்தோர் தெரியாதோர் என்று சொல்லி கொட்டிவாக்கம் ஃபேக்டரியின் அருகில் பாலவாக்கத்தில் இந்த வீடு கிடைத்தது. சுற்றிலும் சின்ன தோட்டம். வீட்டின் பின்புறம் வாழை மரங்கள், கிணறு. வாடகை மிக சொற்பம். வீடு அழகாக இருக்க வேண்டும் துளசிக்கு. ஒவ்வொரு பொருளிலும் கலையை காண்பாள். அதற்காக இன்று பணிக்கு விடுப்பு கொடுத்து வீட்டை அழகுபடுத்த வீட்டோடு இருந்த துளசியை இந்த மொட்டை கடிதம் தாக்கியது. கணவன் சுரேஷ் முக பவுடர் விற்பனை ஏஜென்சி எடுத்திருந்தான். வீட்டிலேயே ஸ்டாக். குறிப்பிட்ட இடங்களுக்கு மொத்தமாய் சரக்கை அனுப்பிவிட்டு வீட்டை வலம் வரும் ரகம். இது தவிர எழுத்து பைத்தியம் வேறு. பத்திரிகைகளுக்கு அவ்வப்போது கதைகள் எழுதுவான். பெரிய பெரிய புத்தகங்களாக வாங்கி வந்து நிறைய படிப்பான். கதைகளை எழுதும்போது அவன் சொல்ல சொல்ல துளசி எழுதுவாள். பிறகு சரி பார்த்துவிட்டு பத்திரிகைக்கு அனுப்பிவிடுவான். இதற்கு முன்பு குடியிருந்த 3 இடங்கள் சென்னையின் மைய பகுதியில் இருந்தன. ஸ்டாக் அதிகமாக ஒவ்வொரு வீட்டையும் மாற்ற வேண்டியதாயிற்று. ஆனால் இந்த வீடு படு கச்சிதம். வீட்டின் பக்கவாட்டு அறையில் இருக்கிற மொத்த ஸ்டாக்கும் அடங்கி இன்னும் கொஞ்சம் இடம் காலியாக இருந்தது. ஆக இந்த வீடு ரொம்ப பிடித்திருக்க வந்திருக்கும் மொட்டை கடிதம் மனதை சலனப்படுத்தியது. சலனப்படுகிற வயதுதான் சுரேஷுக்கும். யாரிடமாவது சலனப்பட்டிருப்பானோ? கடிதத்தை வைத்து கேட்க நினைத்தாள் துளசி. எனக்கு வந்த லெட்டரை ஏண்டி பிரிச்ச என்றால் துளசிக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஆனாலும் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஓடி வர முடியாத கடித வரிகள். பதிலை எதிர்நோக்கியது மனம். அலை கழித்தது எண்ணம். வாசலுக்கு வெளியே வந்தாள். தெரு கோடி தெரிந்தது. ஸ்டைலாக வந்து கொண்டிருந்தான் சுரேஷ். இந்த ஸ்டைல் தான் துளசியை சுரேஷிடம் தள்ளியது. இதே ஸ்டைல் தான் வேறொருத்தியையும் வீழ்த்தி இருக்குமோ? புரசை வாக்கத்தில் குடியிருந்த போது வீட்டுக்கார அம்மாள் சொன்னது நினைவுக்கு வந்தது. வீட்டில் இருக்கிற உன் புருஷனுக்கு அப்படி என்னடி ஸ்டைல்? நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு வராளுங்க, இழிக்கிறாளுங்க. நீ காலையில போனா ராத்திரிக்கு வர்ற. கண்டிச்சு வை, பெரியவ சொல்றேன் கேட்டுக்க. கேட்டபோது சொன்னான் சுரேஷ். என்ன நீ புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா துளசி? லோக்கலில் கிடைக்காத இந்த முக பவுடரை குறைஞ்ச விலைக்கு வாங்க 1000 பேர் வரத்தான் செய்வாங்க. அது கிடக்குது கிழம். அது பேச்சையெல்லாம் நம்பிட்டு அது கோசியில பவுடர் கொடுக்காத கோபம் விட்டு தள்ளுவியா என்றான். 1000 பேர் 1000 சொன்னாலும் சுரேஷை முழுசாக நம்பியிருந்தாள் துளசி. ஆனால் இன்று நம்பாமல் இருக்க வைத்தது மொட்டை கடிதம். ஹேய் துளசி, என்ன வெளியே வந்துட்ட? எனக்காகத்தானே காத்திருக்க?
நீ காத்திருப்பேன்னு தெரிஞ்சுதான் சீக்கிரம் வந்துட்டேன். வா உள்ள. அமைதியாக இருந்தாள் துளசி. என்ன உம்முன்னு இருக்க? சொல்லலாமா வேண்டாம்? வீண் சந்தேகம், குடும்ப நாசம். இந்தா மல்லிகைப்பூ, உனக்கு பிடிச்சது. வேண்டாம், இன்றைக்கு லீவு. லீவுன்னு தெரிஞ்சுதான் மல்லிகைப்பூ வாங்கி வந்த. எனக்கும் லீவு. நீ நோ போன வாரம் தானே? இல்ல, இன்றைக்கும். சரி, சாமி படத்துல நானே வச்சுடுறேன். சுரேஷிடமிருந்து தற்சமயத்துக்கு தப்பிவிட துளசிக்கு வேறு வழி தெரியவில்லை. ஃபேக்டரிக்கு வரும் பெண்கள் நிறைய கதை சொல்வார்கள். முக்கால்வாசி கதை ஓடி போகிற கதையாக இருக்கும். மீதி கதை வைத்து கொள்கிற கதையாக இருக்கும். இந்த மொட்டை கடிதமும் ஒரு கதையாக மாறலாம். அவசரப்படக்கூடாது. பெரிதாக கூச்சல் போட்டு சொற்களை இறைத்து விட்டால் மீண்டும் அள்ளுவது சிரமம். தாமதித்தாள் துளசி. விடிந்தது. துளசி, இன்னும் என்ன தூக்கம்? வெந்நீர் வச்சிருக்கேன், குளிச்சுட்டு கிளம்பு ஃபேக்டரிக்கு, நேரமாச்சு. சுரேஷ் துளசியை துரிதப்படுத்தியது மனதை கிளறியது. கோபம் வந்தது. மெத்தைக்கு அடியில் இருக்கும் மொட்டை கடிதத்தை எடுத்து முகத்துக்கு நேரே நீட்டி கேட்டால் என்ன? வேண்டாம், அமைதியானாள். இன்னைக்கு நான் போகல. சரி என்றான் சுரேஷ். சந்தோஷம் இல்லை அந்த பதிலில். சட்டையை மாட்டினான். நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு கரிகாய் வாங்கிட்டு வரேன். என்ன கரிகாய் வாங்கட்டும்? இன்னைக்கு சமைக்கிற மூடு இல்லை எனக்கு. ஏனா? தெரியல. என்னவோ தெரியல, நேத்திருந்து நீ சரியில்லை. போய்விட்டான். சரியாக 1 மணி நேரம் கழித்து அழைப்பு மணி ஒலித்தது. சுரேஷ் இன்னும் வரவில்லை. திறந்தாள். கொரியர் சர்வீஸ் ஆள் நின்றிருந்தான். முகத்தில் எரிச்சலை காட்டினான். இந்தாம்மா, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. எதுலப்பா? சுரேஷ்னு எழுதியிருக்க, அதுக்கு நேரே. இந்த பட்டியல்ல சுரேஷ் என்கிற பெயரே இல்லையே. சாவு கிராக்கி, இவ்வளோ தூரம் துறந்துறதும் இல்லாம பெயரை வேற எழுதாம விட்டுருக்கானுங்க. முணுமுணுத்தான். அடுப்படியில் குக்கரின் விசில் சத்தம் பலமாகியது. நீயே எழுதி வைப்பா, தோ வந்துடுறேன். கேஸை அணைத்து ஃப்ரிட்ஜை திறந்து லைன் கலக்கி ஐஸ் போட்டு டம்ளரில் ஊற்றி வந்து குரியர் ஆளிடம் கொடுத்தாள். இந்தா சாப்பிடு, வெயில்ல வந்திருக்க, தாகமா இருக்கும். எங்க கையெழுத்து போடணும்? தோ எழுதியிருக்கேனே, இங்க. அவன் எழுதிய சுரேஷ் எழுத்தை பார்த்தபோது பொறி தட்டியது. சட்டென்று நினைவில் வந்தது மொட்டை கடிதம். அன்பாய் அவனிடம் கேட்டாள். உனக்கு எவ்வளவு சம்பளம்? 600 ரூபாய். நாயா அலையணும். இந்தா இத வச்சுக்க. 10 ரூபாயை நீட்டினாள் துளசி. ஐயா இல்லைங்களா? ஏன்? அவர் இருந்தா காலனா கண்ணிலேயே காண்பிக்க மாட்டார். எங்கம்மா, எங்க ஆபீஸ்ல கொடுக்கற சம்பளம் எங்களுக்கு போதுமா? உங்களை மாதிரி கஸ்டமர் கொடுக்கறது தான் எங்க செலவு சரிப்படுத்தும். பழைய வீட்டுல நாங்க இருந்த போது நீதான் டெலிவரி பண்ணுவியா? முன்னால இருந்த 3 வீட்டுக்கும் நான் தான். ரொம்ப நன்றிம்மா, வரேன். தோ வரேன், ஒரு நிமிஷம். துளசி ஓடி சென்று மெத்தைக்கு அடியில் இருந்த மொட்டை கடிதத்தை எடுத்தாள். ஓடி வந்தாள். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீயே இதை கிழிச்சு போட்டுடு. இதை எழுதினது நீதானே? கடிதத்தை சட்டென்று துளசியிடமிருந்து பறித்து கிழித்தான். அந்த ஆள் நான் தாம்மா. ஏதோ ஆவேசத்தில் எழுதிட்டேன். என் வீடு திருவொற்றியூரில், நீங்க இருக்கிறது திருவான்மையூரை தாண்டி. அதான் கோபம். ஆபீஸ்ல சம்பளம் வாங்கலையான்னு கேட்கலாம். போதல, வெறுப்பா எழுதிட்டேன். ஒத்துக்கிறேன். வேற வேலைக்கு முயற்சி செய்யறேன், கிடைக்கல. மன்னிச்சுக்கணும். இனி யாருக்கும் எழுதல. ஆனா நீங்க யாருக்கும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். போய்விட்டான். சுரேஷ் போனவனின் எதிரே வருவது தெரிந்தது. வாசல் கதவுக்கு வந்தவள் சிரித்தாள். என்னங்க, பூ வாங்கிட்டு வரலையா? இந்த நேரத்திலையா? யாரு வச்சிருப்பா? ஆமா, இன்னைக்கு உனக்கு லீவ் இல்லையா? இல்ல, நேத்துக்கே முடிஞ்சது என்றாள் துளசி. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.